கொலம்பியாவில் 125 பேருடன் புறப்பட்ட ராணுவ விமானம் கீழே விழுந்து நொறுங்கி பெரும் விபத்துக்குள்ளானதில் சுமார் 66 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் பலர் மாயமாகி இருக்கின்றனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கொலம்பியா விமானப்படையின் சமீப கால வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாக இந்த விமான விபத்து பதிவாகியிருக்கிறது. ஈக்வடார் மற்றும் பெருவுடனான தெற்கு எல்லைக்கில் அருகில் உள்ள பகுதியிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கும் விமானத்தின் பாகங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிதறி கிடக்கின்றன. உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கையும் விபத்துக்கான காரணங்களும் இதுவரை கண்டறியப்படவில்லை. பாதுகாப்பு படையினரை ஏற்றி சென்ற போது அந்த விமானம் விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நகர மையத்திலிருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த விபத்தானது நிகழ்ந்துள்ளது. அதே நேரத்தில் 110 ராணுவ வீரர்களும் 10 விமான பணியாளர்களும் உள்ளே இருந்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் ஏராளமானோரை படுகாயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பலர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காட்டுப்பகுதியில் விழுந்த விமானம் கொழுந்துவிட்டு இருந்ததால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.